வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது யூனிட் 1ல இருந்துட்டு VSEPR தியரியோட அப்ளிகேஷன். அதாவது ஒரு காம்பவுண்டோட ஷேப்பு, ஜாமெட்ரி, ஹைபிரிடைசேஷன் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் இங்கே கொடுத்துருக்கிற இந்த இதை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கிட்டா தான் இதுல இருந்து தான் கண்டுபிடிக்க முடியும் நம்மளோட கொடுத்துருக்க காம்பவுண்டோட ஜாமெட்ரி, ஷேப் இது எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் I3 மைனஸ்னு ஒரு காம்பவுண்ட் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க இந்த நம்பர் போட்டிருக்கேன் தெரியுமா, இது எல்லாமே லோன் பேரா குறிக்குது. அதாவது எந்த ஒரு காம்பவுண்டுக்கும் ஜாமெட்ரி மாறாது, பட் லோன் பேரை பொறுத்து என்ன உருவாகும்னா ஷேப் வந்துட்டு டிஃபர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடியது. நான் இங்க ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போ I3 மைனஸ் ஹாலஜென்ஸா அயோடின்ங்கிறது. ஸோ இதோட வெளிக்கோட்டு எலக்ட்ரான் அமைப்பு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இது என்ன இருக்கும், S2B5 இந்த கேட்டகரி கீழே வருமா. ஸோ அப்போ டோட்டலாக இதில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 3 மாலிகுல்ஸ் இருக்கிறதுனால இந்த 7ஓட அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 21. இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கனால இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ், ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 22ன்னு இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. 8 விட கம்மியா இருந்துச்சு, லெஸ் தேனா இருந்துச்சு, 8 விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா டிவைடட் பை 2. ஓகேவா? 8 விட அதிகமா இருக்கு அப்படின்னா டிவைடட் பை 8. நம்மளுக்கு இங்க கிடைக்குது இல்ல இந்த நம்பர், இது வந்துட்டு 8 விட கம்மியா இருந்தா 2ஆல டிவைட் பண்ணணும், 8 விட அதிகமா இருக்குன்னா எதால டிவைட் பண்ணணும், 8னால டிவைட் பண்ணணும். இப்போ என்ன 22ன்னு கிடைச்சிருக்கா, அப்போ இதை என்ன பண்ணணும், 8ஆல டிவைட் பண்ணலாமா. ஸோ எத்தனை தடவை இருக்கு, 2 டைம்ஸ் இருக்கு. 16 வருமா, ரிமைனிங் 6. ஓகேவா? அப்போ 6ங்கிறது என்னது, 8 விட கம்மி ஆயிடுச்சு. அப்போ இது எதால டிவைட் பண்ணணும், 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன வரும், 2 பிளஸ் இதுல ஒரு 3, அப்போ ஆட் பண்ண என்னது 5 வருது. ஸோ அப்போ இதோட சீரியல் நம்பர் 5. ஸோ சீரியல் நம்பர் 5ங்கும் போது இங்க என்னது ஹைபிரிடைசேஷன், அப்போ என்னது sp3d. ஸோ இதோட ஜாமெட்ரி என்னன்னா ட்ரைகோனல் பைபிரமிடு, அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ சீரியல் நம்பர் 2னா லீனியரு, 3ன்னு வந்துச்சுன்னா ட்ரைகோனல் பிளேனாரு, 5ன்னு வந்து ஜாமெட்ரி வந்துட்டு ட்ரைகோனல் பைபிரமிடல், 6னா ஆக்டஹெட்ரல், 7னா பென்டகோனல் பைபிரமிடல், 4னா டெட்ராஹெட்ரல். ஓகேவா? ஸோ ஜாமெட்ரி என்னது, அப்போ இதுக்கு ட்ரைகோனல் பைபிரமிடல் தான். பட் ஷேப்பு பார்க்க போறோம். ஷேப்புக்கு இப்போ நான் இங்க 2 நம்பர் வந்திருக்கா, இருக்கிறது பாண்ட் பேர், ரெண்டாவது இருக்கிறது லோன் பேர். ஓகேவா? ஸோ அப்போ பாண்ட் பேர் 2, லோன் பேர் 3. இப்போ இங்க நான் கொடுத்துருக்கிறது லோன் பேர் இதுன்னு சொன்னா, அப்போ இது என்னது லோன் பேர் 3யா. ஸோ 3னா இங்க என்ன ஷேப் கொடுத்துருக்கோம், லீனியர் ஷேப். ஸோ அப்போ இதோட ஷேப் என்னது, லீனியர். ஓகேவா? இன்னொரு காம்பவுண்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா. நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியது இதுதான். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம இது பண்ணுவோம். ஸோ SF4 எஸ்ங்கிறது ஆக்சிஜன், இதுக்கு கீழே வரக்கூடியதா சல்ஃபருங்கிறது. அப்போ அது S2B4 அவுட்டர் மோஸ்ட், அப்போ அதுல ஒரு 6, இதுல 5, அதாவது எத்தனை ஹாலஜன் இதுங்கும் போது S2B5, அப்போ 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ 7 × 4 28. இப்போ மொத்தமா ஆட் பண்ணோம்னா 34. 8 விட அதிகமா இருக்கு, அப்போ என்ன பண்ணணும், 34 டிவைடட் பை 8. ஓகேவா? 4 டைம்ஸ் இருக்கு, 32 வந்துடும், ரிமைனிங் 2 இருக்குமா. அப்போ அதை என்ன பண்ணணும், 8 விட கம்மியா இருந்தா டிவைடட் பை 2. ஸோ அப்போ 4 + 1. இங்க 4 இருக்கிறது பாண்ட் பேரு, அடுத்து இருக்கிறது லோன் பேரு. ஸோ மொத்தமா 5 இருக்கு. 5னா என்னது, ட்ரைகோனல் பைபிரமிடல் தான் ஜாமெட்ரி. பட் ஷேப் வந்து டிஃபர் ஆகும் சொல்லாமா, அந்த லோன் பேரோட கவுண்டிங்கை பொறுத்து. ஸோ ஒரு லோன் பேர் இருக்கு, அப்போ இது என்ன ஷேப்பு, சீசா ஷேப். ஸோ இதோட ஷேப் என்னது, சீசா. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா. சிம்பிளான கான்செப்ட். அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இது என்னன்னு பார்க்கணும், மொத்தமா அதை ஆட் பண்ணிக்கணும். 8 விட கம்மியா இருந்ததுன்னா 2ஆல வகுக்கணும், 8 விட அதிகமா இருந்ததுன்னா 8ஆல வகுத்துக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் XeOF4ன்னு கொடுக்குறேன். எக்ஸிங்கிறது யாரு, இனர்ட் கேஸ். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இது என்ன வரும்,
S2B6. அப்போ அங்க ஒரு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆக்சிஜன் என்ன ஒரு S2B4. ஸோ அப்போ 6. இது S2B5 அவுட்டர் மோஸ்ட் இது. அப்போ 7. 7 into 4 28. ஸோ மொத்தமா ஆட் பண்ணலாமா? மேல சார்ஜ் எதுவும் இருந்தா பாத்துக்கணும். ஒரு பிளஸ் இருந்தா ஒன்னு கம்மி பண்ணிக்கணும், மைனஸ் இருந்தா ஒன்னு ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப என்ன வரும்? 30, 34, 34 8 42. ஓகே, 42 டிவைடட் பை அப்ப என்ன வரும்? 8. ஓகேவா? ஸோ 5 தடவை இருக்கு, 40 வந்துடும். ரிமைனிங் 2 இருக்கு. ஸோ அந்த 2 இதால வகுக்கணும், 2ஆல வகுக்கணும். ஸோ 5 பிளஸ் 1, 8 விட கம்மியா இருக்கனால இதை 2ஆல வகுத்துக்கலாம். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை இருக்கு? 6ன்னு வருது சீரியல் நம்பர். பட் இங்க இது என்னது? பாண்ட் பேரு, இது லோன் பேரு. ஸோ 6ன்னு இருந்தா அது என்னது? ஆக்டைஹீட்ரல் ஜியாமெட்ரி. sp3d2 ஹைபிரிடைசேஷன். ஒரு லோன் பேர் வந்துச்சுன்னா அது என்னது? ஸ்கொயர் பிரமிடல். ஓகேவா? இந்த இதுல நான் நடத்திருக்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றேன். வேற உங்களுக்கு என்ன டாபிக் வேணுங்கிறதையும் சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.